ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னா ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு நேம் எடுத்து பாருங்கள். இதோடைய ஃபாண்ட் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே வந்து பண்ண வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே வந்து பண்ண லாஸ்ட்டில் இன்ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டும் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்டை இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்டை தான் ஜஸ்ட் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த இன்புட் இதை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஆட் ஆகினாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க யாருக்காக கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணும்போது அது பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பண்ண நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிட்டு சரி நேம் வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே டிக்கெட்னே வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற மாதிரி கலர் கூட வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க ஒரு ப்ளூ கலர் இருக்குது அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ண அன்றைக்கில்ல ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, நான் வந்து பண்ணாக்க ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ணாக்க ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ இருப்பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் என்ன கலர் கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து பண்ண லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணக்கு இந்த கலர் ஒன்று ப்ளூ கலர் கொடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ண கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் கொடுக்கட்டா. ஸோ அது வந்து பண்ண கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ண இங்கே இருக்குனாக்க நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரிஷெட் கீழே வந்து பண்ணாக்க செக்யூரிட்டி ப்ரிஷனை வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அது கீழே ஏதாவது டைமிங் எது ஓடிச்சுனாக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிடும். ஸோ இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற லேயரை வந்து பண்ண நீங்கள் காப்பி பண்ணிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ரொம்பவே தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம இதில் வந்து பார்க்க எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க 4:5 ஃபைலை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்து வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஃபைலை வந்து பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல் ஸ்கேலில். ஸோ இது சைடில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போய்ட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் பண்ண மெசேஜ் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சூ பண்ணினாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே வந்து பண்ணி 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்போ எப்படி பக்கம் பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இன்புட் பண்ண பாருங்கள் அந்த செகண்ட் பிஸ்ட்டை வந்து பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரு லேயர் பாருங்கள். இது ரெண்டுத்தையுமே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு
இந்த பாக்ஸை நீங்கள் கீழ் போயிட்டு காப்பி டு லேயர்ஸ் இருக்குது அது வந்து பண்ணி கீழ் பண்ணிக்கலாம். இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேம் எடிட் பண்ண பாருங்கள், அந்த ப்ரிஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த நேமுக்கு அடுத்து வந்து பண்ணாக்க கேப் இருக்கா, கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துருங்க. கரெக்டாக 1.21 செகண்ட் கிட்ட வந்துட்டு அது காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் டு லேயர் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் டு லேயர் கொடுத்துக்கும். இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கும். இது கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இதில் நாம் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரின் கீழ் போயிட்டு இந்த சைடில் கலர் ஃபில் இருக்கு அதன் கீழ் போயிட்டு சைடில் வந்து பண்ண ஸ்டார்க்குன்னு இருக்கும் அதை கீழ் போயிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்கா, முன்னாடி நம்ம எப்படி ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் மெத்தில் நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுன்னா வேறு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேறு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் புல்லு பார்த்து நிறைய ஆயிடுச்சா. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த சேகர் பிஷ் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயருக்கு அடுத்து வந்து பார்த்தினாக்க ஒரு 2 கிரே கலர் நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கும். இது மூணுத்தையுமே கரெக்டாக இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பி த்ரில்லேஸ் இருக்குது அது வந்து பண்ணி கீழ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லேயர் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் சின்ன கேப் இருக்கா அந்த எடுத்துக்கிட்டு வந்துங்க. கரெக்டாக 6.12 செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட்லேயே இருக்க அது கூட்டினாக்க வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இதுவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதில் போய் காட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கிரே கலரிங் கில் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற கலர்ஃபின்ற கூட்டு இந்த ஸ்டாரிங் கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கு இந்த சில போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தில் அடுத்தடுத்து அந்த கிரேன் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துலையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட்டை வந்து பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 3 லேயருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அதுலேயே நீங்கள் கிளில் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளில் போயிட்டு காப் லேயருக்கு அது வந்து பண்ணி கிளில் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண பீட் மேப் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் மீன் ஆட் பண்ண பிக்கு அடுத்து வந்து பண்ண கேப் இருக்கா அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 8.24 செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் மறுக்கா நம்ம செக் பண்ணலாமா? இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் மறுக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சார் இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளில் போய்ட்டு சைடில் ஸ்பீட் டெக்னிக் இருப்பாங்க அது கிளில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க டேங்க் வந்து கம்ப்ரெஸரும் மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் போய் காட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளில் பண்ணுறீங்க. இந்த ஸ்கில்ல கலர் ஃபில்டரை கொடுத்து சைடில் ஸ்டார்க்கு கிளில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கு வந்து பண்ணி சில போயிட்டு மேலே ப்ரெசன் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக வந்து பண்ணக்கு இதில் ஆட் ஆகும். இதே சேம் இடத்துல அடுத்த இருக்கிற 3 க்ரீன் கலரிலும் நீங்கள் ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. அந்த 3 குரூப்புமே இந்த கண்ணு மாதிரி இருக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி சில போயிட்டு இந்த பாக்ஸ் கிளில் போயிட்டு காப்பி லேசர் இருக்குது அது வந்து பண்ணி கிளில் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 13.18 செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து PS3 இருக்குது அது வந்து பண்ணி கிளில் பண்ண ஜஸ்ட் ஆட். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க சென்டர் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளில் போயிட்டு கீழே எடி குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் வந்து பண்ணிங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசக்ஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டில்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்கள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் இருக்கும் அது நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் காப்பி லேயருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் போயிட்டு அப்படியே வந்து பண்ணிங்க பேக் போய்க்குங்க.
எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ணாக்கா டாபிக்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கில் கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் கலெக்ஷன் இருக்கா கீழ் போய்ட்டு ஸ்டார்கில் போய்ட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ண நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு கீழே மூணு இருக்கு அது கீழ் போய்ட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு தகுந்த மாதிரி சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் போனீங்கன்னாக்கா ஸோ அந்த டாப்லையும் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பாட்டம் குரூப் இருக்கா இதிலும் நம்ம உள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ள கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கு நம்ம செல்ல போய்ட்டு கால்ஃபென்ட் கொடுத்து ஸ்டாரிங் கிளில் போய்ட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கு செல்ல போய்ட்டு மேலே பிரச்சனை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ மட்டும் நம்ம பேக் போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ இந்த பிக்கு தோமா அசென்ட் பண்ணி கட் அந்த ஃப்ரேமில் நீங்கள் பிக் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பில்லு பார்த்துமே ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணக்கு ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு சேகர் பிச் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து பண்ண ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த லேயர் நீங்கள் கிளில் போய்ட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போய்ட்டு காப்பிலே இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாங்கள் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பில்ல வந்து பண்ணக்கு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் பார்த்துருங்க. பட் அந்த சைடில் வந்து பண்ணக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேடு மாதிரி நான் வந்து பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேயர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் இப்படியே கூட வந்து நீங்கள் சூப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த லேயர் எப்படி ஆட் பண்ணுவோம் வந்து பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ண இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் வந்து பண்ண கீழே நீங்கள் கொண்டு வாங்க. கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு இந்த லேயரை வந்து பண்ணாக்க நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரிங் கிளிக் போய்ட்டு சைடில் கலெக்ஷன் இருக்கும் அதை கிளிக் போய்ட்டு இந்த மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் கிளிக் போய்ட்டு மேலே பிளாக் கலர் இருக்குது அது வந்து பண்ண உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிளாக் கலர் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் போய்ட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இது வந்து பண்ண பிளாக் கலர் இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ண ஒயிட் கலர் இருக்குது அதுவும் பண்ணி கிளிக் போய்ட்டு சைடில் உங்களுக்கு என்ன கலர் ஷோ ஆகுன்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே விடுங்க இதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு சைடில் வந்து பண்ண ஒரு லைன் மாதிரி போயிருப்பாருங்க அது நீங்கள் அசென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க அந்த ஒயிட் கலர் அந்த சைடில் நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிலிருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து பண்ணிங்க சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.